கத்திரிக்காய் பொரியல் பண்ணுறதுக்கு பேன் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் காய்ச்சதும் கடுகு வெடித்ததும் உளுந்தம்பருப்பு, கறிவேப்பிலை, வெங்காயம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய், தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன். எல்லா மசாலாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கு. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா மூடி போட்டு வேக விட்டுடலாம். ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே வேகட்டும். ஒரு தடவை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், கத்திரிக்காய் எல்லாம் நல்லா வெந்து மசாலெல்லாம் நல்லா பிடிச்சி நல்லா ரெடி ஆயிடுச்சு. திரும்பவும் நம்ம ஒரு நிமிஷம் வேக விட்டுடலாம். இன்னும் கொஞ்சம் மொருகட்டும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு 1 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா மொருகி நல்லா வெந்து வந்துருச்சு. சூப்பரான கத்திரிக்காய் ஃப்ரை நமக்கு ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்லேயும் கத்திரிக்காய் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது செய்கிறதும் ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.